ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பாட்னா பைரட்ஸ் ஜெயிச்சிட்டாங்களே. நேற்று அப்செட்டுக்கு மேலே அப்செட். நேற்று ஃபர்ஸ்ட் மேட்ச்சே ஹரியானா ஸ்டீல்ஸ் தோத்துட்டாங்க பெங்களூர் புல்ஸ்கிட்ட. அதோட ரிவ்யூ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் யார் யார் என்ன பேசுகிறான்ற வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்கறவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை கொடுத்துருங்க. பாட்னா பைரட்ஸ் பொன்னேரி பல்தன் சீசன் 10 சாம்பியன் அவங்கள்ட்ட ஜெயிச்சிட்டாங்க பாட்னா பைரட்ஸ். எல்லா டீமே ஈக்குவல் தான். அந்த பர்டிகுலர் டே யார் நல்லா விளாட்றீங்களோ அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. டோர்னமெண்ட் முன்னாடியே சொன்னது தான். பாட்னா பைரட்ஸே ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் தோத்தாலும் லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து தோத்தது தான். எனிவே நேற்று பிளேட் லைக் சாம்பியன். ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துலேயே பொன்னேரி பல்தன் அவுட் பண்ணிட்டாங்க 10-3. என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து பெங்களூர் புல்ஸ் ஹரியானாவை 4.5 நிமிஷத்தில் அவுட் பண்ணாங்க. இவங்க 5வது நிமிஷத்துலேயே அவுட் பண்ணிட்டாங்க. 15வது நிமிஷத்தில் பாட்னா பைரட்ஸ் லீடு எடுத்துருச்சு. 13 பாயிண்ட் லீடு 21-8 அகேன்ஸ்ட் பொன்னேரி பல்தன். ஆயான் சூப்பர் 10 ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துலேயே எடுத்துட்டாரு. சூப்பர் 10 ஹாஃப் டைமில் ஸ்கோர் 27-10 17 பாயிண்ட் லீடு. மேட்ச் முடியும் போது 48-37. நிறைய வாட்டி ஆல் அவுட் ஆனாங்க பொன்னேரி பல்தன். 3 வாட்டி ஆல் அவுட் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களும் 2 வாட்டி ஆல் அவுட் ஆனாங்க. பட் ஆயான் செம்ம பர்ஃபார்மன்ஸ். 21 பாயிண்ட். நரேந்தர் மாதிரி தான் அவரும். நம்ம நரேந்தர் சான்ஸ் கொடுத்தா தானே பர்ஃபார்ம் பண்ணுவார். யங்ஸ்டர் பாருங்கள் எப்படி பண்ணுறாப்புலன்னு நினைது. 21 பாயிண்ட் ஆயான். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து கோச் சொல்லிகிட்டே இருந்தார், எஸ் த டேலண்ட் என்ன ஹாப்பி இல்லை அவரோட பெர்ஃபார்மன்ஸில். அனுகுமாரை சொல்கிறேன். எனவே அப்புறம் மிலன் தையான்னு ஒரு ரைடர் வந்தார். அவர் ஒரு 5 பாயிண்ட்டு. அங்கித் ஆல்ரவுண்டர் 3. சுதாகருக்கும் சான்ஸ் கிடைச்சது 0 பாயிண்ட் எடுக்க முடியல. அப்புறமா நவ்தீப் தீபக்லாம் வந்தாங்க சப்ஸ்டியூட்டில். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்லாம் நம்தார் பிக் லெட் டவுன். ஒரே ஒரு பாயிண்ட் தான். கேப்டன் ஆதித்யா ஷிண்டே 4 பாயிண்ட்டு. பங்கஜ் மொய்தே 1 பாயிண்ட்டு. சப்ஸ்டியூட்டாக வந்தவங்களை வந்து 5 பாயிண்ட் எடுத்தார். அபிஷேக்னு ஒருத்தர், அவர் ஒரு ரைடர். அப்புறம் ஒன் சைடட் விக்ட்ரி தான் சொல்லணும் பாட்னா பைரட்ஸ். பாட்னா பைரட்ஸ் ஆகட்டும் பெங்களூர் புல்ஸ் ஆகட்டும் அப்செட் மேலே அப்செட்டாக நடக்குது. பார்க்கலாம். அண்ட் இப்போ இன்டர்வியூக்கு வந்துடுவோம். கோச்சு அங்கித்தை கூப்பிட்டு வந்தார் கேப்டன். கூடவே அயனை கூப்பிட்டு வந்தார். ஏன்னா 21 பாயிண்ட் எடுத்தார். அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கணும். பேசும்போது எப்படி பேசணும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ரைட். ஃபர்ஸ்ட்டு அங்கித் கேப்டன் என்ன கேட்டாங்கன்னு பார்த்துருவோம். அப்புறம் அங்கித் ஃபைனலி ஜெயிச்சிங்க பெருக்க 21 பாயிண்ட் அயன் எடுத்தாலும் நவ்தீப் அவரோட 3 பாயிண்ட் குரூஷியல் பாயிண்ட் ஆச்சே. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்னாப்லாம் சொன்னார். நாங்கள் 3 மேட்சை தோத்துட்டே வந்தோம். அதுவும் கடைசி 10 நிமிஷத்தில் தான் தோத்தோம். கோச்சு சொன்னார் கேர்ஃபுல்லாக இருங்க, லாஸ்ட்டு 10 நிமிஷத்தை ஜெயிச்சிருவோன்னு. லாஸ்ட்டு 10 நிமிஷம் நாங்கள் கேர்ஃபுல்லாக விளாண்டோம். அண்ட் லீக் வேறு பெரிய லீகு. அண்ட் மோட்டிவேஷன் தேவை. இந்த மாதிரி மோட்டிவேஷன் எங்களுக்கு வரப்போகிற மேட்சஸ்க்கெலாம். அதுவும் அடுத்த மேட்ச் எங்களுக்கு யூமும்பா கூட அவங்கள நாங்கள் நல்லா விளாடுவோம்னாரு. இன்னொருத்தர் கேட்டார், நல்லா விளாடுவாங்க சரி, அவங்ககிட்ட அஜித் சௌஹான் அனில் அவங்களாம் இருக்காங்க ரைடரு, எப்படி ஸ்டாப் பண்ண போகிறீங்க அவங்களன்னு சொன்னார். 2 பேருமே ரொம்ப நல்ல ரைடர் தான், அஜித்தும் அனிலும். அண்ட் அதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட சந்தீப் இருக்கார், ராகவ் இருக்கார். அவங்களுக்கு தெரிஞ்சது இல்லை, இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே. 4 ரைடர் இருக்காங்க அங்கே. 4 பேரையும் நாங்கள் ஸ்டாப் பண்ணோம். ப்ளஸ் சுனில் குட் கேப்டன் அண்ட் இஸ் அ குட் டிஃபெண்டர், அவரையும் ஸ்டாப் பண்ணோம். அண்ட் டஃப்பாக தான் இருக்கும் மேட்ச்சு அப்படின்னாரு. 2 கேள்வி நகர்த்து அயன்ட்ட வந்துடுவோம். பிளேயர் ஆஃப் த மேட்ச் நேற்று அவர் தான் அயனை கேட்டாங்க. அப்புறம் அயன் கோச்சு சொன்னார், நீ எக்ஸ்பெக்டேஷன் தகுந்த மாதிரி விளையாடலையா அவரோட ஜித்னா மேரா உம்மீத் தான் உத்தனா नहीं खेला. அதாவது எனக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் தான் அவ்வளோ விளையாடவே இல்லைன்னு ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சும் சொல்லிகிட்டே இருக்காரு உன்னை பற்றி கோச்சு. ஆனால் இன்றைக்கி நீ செஞ்சு காமிச்சிட்டு அதை பற்றி சொல்லுங்க பொது சொன்னார். ஏஸ் கோச் எப்போதுமே என்னை கம்ஃபர்டபுளாக வச்சுப்பார், கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தார். உன்னால் முடியும் அதுதான் நான் சொன்னது. உன்னால் முடியும் தம்பி. அது ஹிந்தியில் சொல்லி பார்ப்பாருக்கு, தும் கர் சக்தான்னு. ப்ரெஷரே போடல என் மேலே, ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தாரு, கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு, அதனால தான் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுதுனாங்க. அப்புறம் கேட்டாங்க, பொன்னேரி பல்தன் ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் ஆச்சே, நீ வேறு பிரபலமாக விளையாடிட்டா. எதிர் கோச் அஜய் தாக்கூரும் சொன்னார், உன்னை புகழ்ந்து பேசினார், அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொன்னார். என்னோட கோச் சாப்புக்கு என் மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்தது, பரோசா தான், ட்ரஸ்ட் வச்சார் என் மேலே. 3 மேட்ச் வரை தோத்துட்டு வந்திருக்கோம். அண்ட் என் ஸ்கில்லை கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வச்சார். ப்ரெஷர் போடவே இல்லை. அண்ட் ப்ரெஷர் இல்லாதது தான் நாங்கள் ஃப்ரீயாக விளையாட முடிஞ்சது. நாங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோன்னு. சரி, பர்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த மேட்ச் மும்பா என்ன எப்படி ரெடியா அப்படின்னு கேட்டாங்க. எஸ், பர்வேஷ் அண்ட் சுனில் அவங்க 2 பேருமே வெரி குட் டிஃபெண்டர்ஸு. நாங்களும் ப்ரிப்பேர்டாக வருவோம். கோச் சார் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுக்குறாரோ அதை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டார்ல, இதான் அவர் சொன்னது. 21 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நம்ம மெயின் ரைடராக மொத்தமாக 21 எடுத்தாங்களே தெரில. இன்னும் வேலை ஒரு வருமா இருக்கட்டும். ரைட். கோச் அனுப்குமார் என்ன சொன்னோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணது தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம், அது ரொம்ப முக்கியம். இர்ஃபான் ஹசன்றவர் 100 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் இர்ஃபான். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன். ஒரு அமௌண்ட் 40 rupees தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான். சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் பண்ணுவாங்க. வியூஸ் அவ்வளோ போகிறதில்ல, அதனால் நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் மோட்டிவேட் ஆகுறீங்க, பேசுங்கன்னு தான் பேசுகிறோம். ஸோ யாரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான், திருப்பி சொல்லிட்டேன். ரைட். இப்போ கோச் என்ன சொன்னார்? ரைட். கோச் அனுப்குமார் வந்து அவர் என்ன கேட்டார்னு பார்ப்போம். ரைட். பெரிய இன்டர்வியூ இது.
கோச் லாஸ்ட் 3 மேட்சாக நீங்கள் தோத்துட்டு வந்தீங்க. ஆனால் நாங்கள் நல்லா தான் விளையாடிட்டு இருக்கோம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஃபினிஷ் தான் எங்களால் பண்ண முடியலன்னு முதல்ல சொன்னீங்க. இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிட்டீங்க பிறகு அதை பற்றி சொல்லுங்கன்னு वहाँ वाला फर्स्ट के बदले हिंदी में चल रहा है। सुना रहा हमारा प्लेयर सब अच्छे हैं। ये मैं पहले दिन से कहता आया हूँ कि कभी बार क्या होता है ना, क्लिक करने में टाइम लग जाता है और आज भी बड़ी जीत हुई है, लेकिन इससे हम ओवर कॉन्फिडेंस लेके चलेंगे तो गलत हो जाएगा डिनर। ஆமாம் என்ன சொன்னால் நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், எங்கள் பிளேயர்லாம் ரொம்ப நல்ல பிளேயர் தான், பட் சம்டைம்ஸ் கிளிக் ஆக டைம் ஆகும். அண்ட் இன்றைக்கி கிளிக் ஆகிட்டாங்க, பெரிய விக்ட்ரி எங்களுக்கு. பட் இதே நாங்கள் ஓவர் கான்ஃபிடென்ஸாக மைண்டில் வச்சு போனோன்னா எல்லாமே மிஸ்டேக் ஆகிடும். வரப்போகிற மேட்செல்லாம் சமாளிக்க கேள்வி படைக்காங்க, பார்த்து தான் அங்கே இனிமேல் விளையாடணுன்னாரு. அப்புறம் சொன்னார், இதை நாங்கள் மைண்டில் வச்சுட்டு மோட்டிவேஷனோடு தான் போவோம். மோரல் ஹை ஆகிடுச்சு இப்போ எங்கள் டீமோடது. நாங்கள் போல எப்படி விளையாடுமோ அதே மாதிரி தான் எல்லா மேட்சும் விளையாடுவோம், கான்ஃபிடென்ஸோடு இறங்குவோம் அண்ட் ஓவர் கான்ஃபிடென்ஸோடு போக மாட்டோம் பட்டுன்னாரு. அப்புறம் சொன்னார், நீங்கள் எப்போ பார்த்தாலுமே அயனை போல்தே பேசுவீங்க, குட் பிளேயர், ஆனால் அவர் எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி விளையாடலன்னாரு. சொன்னீங்க நீங்கள் இப்போ 21 பாயிண்ட் எடுத்துட்டாரு, இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. சொன்னால் ஏஸ் அவர் ரொம்ப நல்லா விளையாண்டாப்புல, ரொம்ப நல்ல ரைடரு அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானே ஒரு ரைடராக இருந்தவன். ஒரு ரைடர் 20 பாயிண்ட் எடுக்கிறாருன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த சந்தோஷம் அயன்கிட்டையும் இருக்குது. நான் எப்போதுமே அயன்கிட்ட சொன்னது இதுதான், உன் கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி விளையாடு, உன் கெப்பாசிட்டிக்கு நீ ஒவ்வொரு மேட்ச்சும் 10-15 பாயிண்ட் ஈஸியாக எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி கான்ஃபிடன்ஸ் கொடுத்தேன். இன்னொருத்தர் கேட்டார், மொதல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அஜய் தாக்கூர் சொன்னார், நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ண அயன் ஸ்டாப் பண்ணேன், பட் எங்களால் ஸ்டாப் பண்ண முடியல, எங்கள் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கொலாப்ஸ் ஃபெயில் ஆகிடுச்சு, அவர் ரொம்ப நாள் விளையாண்டாரு புகழ்ந்தார், அதை பற்றி நான் நினைக்கிறேன். நான் சொன்னார், ஏஸ் அவங்களும் ஸ்ட்ராட்டஜியோடு வந்தாங்க, நாங்களும் ஸ்ட்ராட்டஜியோடு வந்தோம். சம்டைம் பர்டிகுலர் டே, அந்த பர்டிகுலர் டே உங்களுதாக இருக்காது, இல்லை உங்களுதாக இருக்கும். இன்னொருத்தர் கேட்டார், 15-20 பாயிண்ட் எடுத்தவங்கள தான் பீப்புள் நிறைய பேசுவாங்க, ஆனால் இன்றைக்கி மேட்ச்சில் மில்லன்றவர் குரூஷியலாக 5 ரைடு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார், அதை பற்றி சொல்லுங்கள் சொன்னார். எஸ் அண்ட் மில்லனை நீங்கள் இன்னும் நிறைய பார்ப்பீங்க எல்லா மேட்சஸ்லேயும். இஸ் அ வெரி குட் பிளேயர் அண்ட் அவருக்கு வந்து ரைடோட ஜாஸ்தி டிஃபென்ஸ்லேயே அவருக்கு நிறைய ரோல் இருக்குது. அவரோட தை ஹோல்டெலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அண்ட் அவர் கார்னரையும் நல்லா ஹெல்ப் பண்ணுவார். புது பிளேயரு, யங் பிளேயரு, டேரிங்கே விளையாடுறாரு, எதுக்கும் பயப்படுறதில்ல. டைமிங் எப்பப்போ வேணுமோ அப்போல்லாம் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார். ஒரு ஸ்டேஜ் நாங்கள் ஆல் அவுட் ஆகிற மாதிரி இருந்தோம், அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார். ஆல் அவுட் டிலே ஆச்சு, அது எங்களுக்கு பெனிஃபிட் ஆகிடுச்சு அப்படின்னாரு. அப்புறம் கேட்டாங்க, அடுத்த மேட்ச் யூ மும்பா கூட சுனில் கேப்டன் தெரியும்ல, அவரை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னார். ஹோல் வேர்ல்டுக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும் சுனில் தான் பெஸ்ட்டு கேப்டன்னு. அண்ட் ஆனால் அதே சமயத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. கேப்டன்சியில் நல்லா இருந்து பர்ஃபார்மன்ஸில் கோட்டை விட்டாங்கன்னா டீமோட மாரல் டவுனாக தான் போகணும். ஏன்னா சுனில் 0-1 இப்படி தான் பாயிண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு, அதை சொன்னார் அவர். அது மாரல் டவுன் ஆகும் டீமை. பட் எனிவே சுனில் இஸ் அ வெரி குட் பிளேயர். எங்களுக்கு பெரிய சேலஞ்ச் தான் யூ மும்பாக்கு எதிர விளையாடுறது. அவங்க ரித்தத்தில் வேறு இருக்காங்க, டஃப் மேட்சாக இருக்கும், வி வில் ஃபைட் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டாங்க, ஃபேன்ஸ் சார்பாக உங்களை ஒரு கேள்வி கேட்குறோம். மேட்ச் முன்னாடி ஸ்டேஜில் நீங்களும் அஜய் தாக்கரும் ரொம்ப பேசிகிட்டு இருந்தீங்க, நீங்கள் 2 பேர் தான் ஃபேஸ் ஆஃப் கபடி. பிகேலுக்கு முன்னாடி நீங்கள் தான் ஃபேஸு, இப்போ பிகேல போ நீங்கள் தான் ஃபேஸ் ஆஃப் கபடி. அண்ட் பழைய மேட்ச்சை பற்றியெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க பேருக்கு, எப்படி இருந்தது பழைய ஞாபகங்கள்லாம் கேட்டார். சொன்னார், அஜய் மேரா சோட்டா பாய் ஜெய்சார். ஆமாம், அஜய் தவிர சின்ன யங்கர் பிரதர் மாதிரி. அண்ட் இந்த பிகேல மட்டும் நாங்கள் பேசலை, 10-15 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் இருப்போம். டெஃபினெட்லி இன்றைக்கி ஓல்டு ஃப்ரெண்டை பார்க்க பண்ணும்போது அதோட ஹாப்பினஸ்ஸே தனி. அண்டு வேர்ல்டு கப்பை பற்றி நிறைய கேட்டாங்க, நாங்கள் விளையாண்டது அதை பற்றி பேசணும். முடிஞ்சதுக்கப்புறமும் நிறைய பேசணும் நானும் அவரும். அண்ட் அந்த காலத்தில் வந்து கபடி ஆகட்டும், பிளேயர்ஸ் ஆகட்டும், ரெஸ்பெக்ட் எல்லாம் பிரமாதமாக இருக்கும். இந்த காலத்தில் இருக்குது, பிளேயரும் நல்லா இருக்காங்க, ரெஸ்பெக்ட்லாம் இருக்காங்க. பட் அந்த பிஃபோரோட அப்போதோட இப்போ கொஞ்சம் கம்மி தான்ட்டார். ஆமாம், தோட ஃபரக் மெஹசூஸ் கர்றான், கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. எங்கள் காலத்தில் இருந்த ரெஸ்பெக்ட்டுக்கும் இங்கே உள்ள ரெஸ்பெக்ட், இப்போ உள்ள ரெஸ்பெக்ட். கேம் இஸ் ரெஸ்பெக்டட் கேம், இந்த கேமே ரெஸ்பெக்டட் கேம். அண்ட் ஒருத்தர் ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக பண்ணணும். அது ஜூனியரோ சீனியரோ கோச்சோ கேப்டனோ யாராக இருந்தாலும் ரெஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. ரைட், நான் அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள். பெரிய 10 நன்றி. லைக், கமெண்ட், அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.